மாஸ் தமிழ் 8லேருந்து விஜய் விஷால் அவங்க செஞ்சு காட்டி அசத்துன அருமையான பூண்டு சட்னி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அடாடாடா ரொம்ப சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அப்பேற்பட்ட பூண்டு சட்னி நம்ம செய்யாமல் விட்டுருவோமா என்ன? பேன் எடுங்க, நல்லா சூடு பண்ணிக்கிங்க. 1/2 கப் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு 1/2 கப், கொஞ்சம் கருவேப்பிலை இலை சதற விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/4 கப் மிளகாய்த்தூள், 1/4 கப் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து வரணும். அதை ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா எலுமிச்சம்பழத்தோட சாரை ஒரு 1/4 கப் சேர்த்து விட்டு உடனே கிளறி விட்டு அடுப்பை அணைச்சிருங்க. செம்ம புளிப்பாக காரசாரமாக நல்லா சுள்ளுன்னு ஜிவ்வுன்னு ஏறக்கூடிய அருமையாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி, தோசை, சாதம் இப்படி எதுக்குனாலும் நம்ம உடனே தொட்டு சாப்பிடலாம். சுட்ட சுட்ட சாதத்தை போடுங்க, அதில் அந்த பூண்டு சட்னியை சேருங்க, பிசைஞ்சு அடித்து சாப்பிட்டு பாருங்கள். அடா வேறு லெவலில் இருக்கும்.